Good evening, students. நீங்க பாருங்க exercise number 5.4. நம்ம லாஸ்ட் போன கிளாஸ் இதனோட ரிவிஷன் பார்த்தா how to find coefficient of a straight line. இப்போ இதுல பாருங்க ஒரு straight line ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு there are two ways. ஒன்னு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லனா ஃபார்முலா மைனஸ் coefficient of x divided by coefficient of y. அதான் ஈஸியா இருக்கும்னு சொன்னா straight line ஓட ஸ்லோப். இப்போ கவனிங்க. Find the slope of the straight line. Sum number 1, exercise number 5.4. எடுத்துங்க இதுல லாஸ்ட் exercise in coordinate geometry. Right, okay. ஒரு straight line கொடுத்துட்டாங்க. ரைட்டா, இதுல what is the best way to find slope அப்படினு பாத்தீங்கன்னா formula is m stands for slope. Slope-னா it is denoted by the letter m minus coefficient of x, ரைட்டா, coefficient of x divided by coefficient of y. coeff னா coefficient. ஓகேவா? இப்போ இந்த straight lineல x இருக்குதான்னு பாத்தீங்கன்னா x வேரியபிளே கிடையாது. புரியுதா? x வேரியபிளே இல்ல. அதனால அதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன எழுதணும், 0 னு எழுதணும். புரியுதா? கிளியரா? நல்லா கிளியரா பாத்தீங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல there is no variable x. அப்ப x வேரியபிள் இல்லனா அதனோட கோஎஃபிஷியன்ட் 0 னு அர்த்தம். அப்போ ஸ்லோப் m is equal to minus comes the formula 0 divided by coefficient of y. y வேரியபிள் இருக்குதா? y வேரியபிளுக்கு என்ன நம்பர் கொடுத்துக்குது? with sign plus 5 தானே, ரைட்? அப்ப we have to write 5. சப்போஸ் -5 குன்னா -5 னு எழுதி இருப்பேன். பிளஸ் அண்டர்ஸ்டுட், அதனால வெறும் 5 எழுதிருக்கேன். ஒன் செகண்ட் பாருங்க. m is equal to minus coefficient of x divided by coefficient of y. m is equal to variable x இந்த straight lineல இல்ல, அதனால அதனோட coefficient 0 னு எழுதிட்டேன். coefficient of y variable coefficient is 5. variable y coefficient is 5 னு எழுதிட்டேன். அப்ப m is equal to answer is slope answer is equal to any 0 divided by any number is always 0. புரியுதா? 0 divided by any number. 0 மேல இருந்து கீழே எந்த நம்பர் 0 தவிர வேற எந்த நம்பர் இருந்தாலும் ஆன்சர் இஸ் என்னது? 0. therefore slope of the first straight line answer is equal to என்னது? 0. ரைட், ஓகே. இதே மாதிரி இந்த டெக்னிக் இங்க ஃபாலோ பண்ணுங்க. m is equal to minus coefficient of x, right, divided by coefficient of y. இது x இது y. எது x எது y ன்னு கேட்டுக்கிறீங்க. இதான ஸ்ட்ரெயிட் லைனா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல x வேரியபிள் கிடையாது. இத பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். கவனிங்க. ax + by + c = 0. ரைட்டா? x ஓட கோஎஃபிஷியன்ட் a, y ஓட கோஎஃபிஷியன்ட் b. ஓகேவா? இப்போ என்னோட சம் பாத்தீங்கன்னா என்ன சம் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம் 5y - 3 இதானே? இதுல x இருக்குதா? x இல்ல. அப்ப 0x ன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? ரைட், ஃபர்ஸ்ட் x எழுதணும், அப்புறம் y எழுதணும், அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதணும். இதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இதுல x ஏ கிடையாது, அதனால நான் 0x ன்னு எழுதி காமிச்சிருக்கலாம். இப்படி எழுதலாமா? மேல தான் क्वेश्चन, இதுதான் क्वेश्चन. இதுல x ஏ கிடையாது, அதனால 0x ன்னு எழுதி இருக்கறேன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பாருங்க, x ஓட கோஎஃபிஷியன்ட்னா அது பக்கத்துல இருக்கிற நம்பர், அது பக்கத்துல இருக்கிற நம்பர் என்னது? 0. அதான் 0 ன்னு எழுதிக்கிறேன். ரைட், ஓகே. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, ரைட், வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y? y ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் என்னது உங்களுக்கு? 5. புரியுதா? கிளியரா? அதுல இந்த வேரியபிள் y ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் 5 எழுதிட்டேன். அப்ப 0 divided by any number is 0. ஓகே சார்? பட் ஓகே. அதே மாதிரி இதுல பாருங்களேன், இதுல எந்த வேரியபிள் இல்லன்னு பாருங்க. y இல்லையா? உடனே 0y ன்னு எழுதிங்க. உங்களுக்கு புரியலனா மைனஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதுங்க. இப்போ புரியுதா? x இருக்குது, y இல்லனா 0y + 0y ன்னு எழுதிங்க. இப்போ m is equal to minus coefficient of x divided by coefficient of y. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இதுல மைனஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 7. இது இல்லாம டிவைட் மைனஸ் ஃபார்முலால வருது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எதுவுமே இல்ல அந்த எக்ஸைஸ்ல, என்ன 0y. புரியுதா? நம்மளா தான் எழுதிக்கிறேன். ஏன்னா क्वेश्चन இதுதான், நானா தான் 0y ன்னு எழுதிருக்கேன். ஏன்னா y இல்லாதனால. அப்ப m is equal to any number divided by 0. ரெண்டுத்துக்கு பாருங்களேன், இதுல மேல 0 இருக்குது, இதுல கீழே 0 இருக்குது. அப்ப any number divided by 0 is infinity. ரைட்டா? undefined. புரியுதா? கிளியரா? any number divided by 0 is undefined நேல infinity ன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு சம் வித்தியாசம் புரியுதா? ரைட், எந்த வேரியபிள் இல்லையோ அதனால 0x இதுல ஏத்தும், இதுல 0y. ஃபார்முலா இஸ் minus coefficient of x divided by coefficient of என்னது? y. அது தகுந்த கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் 0 ன்னு எழுதுறேன், y ஓட கோஎஃபிஷியன்ட் 5 ன்னு எழுதிட்டேன். 0 divided by any number is 0. மேல 0 வந்து கீழே எந்த நம்பர் இருந்தாலும் ஆன்சர் 0. அதே 0 கீழே வந்து மேல ஒரு நம்பர் இருந்தா ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. கிளியரா டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுல infinity undefined is the answer. Okay, sum number 1 இது.
right. Go moving back to second sum பாருங்க இதுல find the slope of the line parallel to parallel perpendicular பார்க்க போறோம். அப்ப ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, minus coefficient of x divided by coefficient of y is the best formula to find the slope of a straight line. Right, okay. இப்போ now next sum number 2. அதுவும் find the slope தான். Find the slope. Division number 1. Parallel to y equal to, right, y is equal to 0.7 x minus 11. Right, okay வா? இதான் உங்களுக்கு first division. Right, இதை அழிச்சிடுறேன், கவனிங்க. இப்போ இந்த சம் என்ன கேட்குறான்னு பாருங்களேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இதுக்கு பேரலரா இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இதுதான், y is equal to 0.7x minus 11. ரைட்டா? பேரலரா இருந்தா இங்க இன்னும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் தான் மேல இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுங்க, whenever two straight lines are parallel, right, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க என்ன ஸ்லோப்போட ஆன்சர் வருதோ அதே ஸ்லோப்போட ஆன்சர் தான் மேல இருக்கும், பேரலல் ஆன்சர். புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யணும், இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும். ரைட், ஓகேவா? இது ரெண்டு மெத்தட் இது கண்டுபிடிக்க. முதல் மெத்தட் பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்க அழகா அரேஞ்ச் பண்ணீங்களா? எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் செகண்ட் எழுதணும். இந்த ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி, இந்த மாடல் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஏற்கனவே 0.7 எக்ஸ் இருக்குது. ஒய் எந்த சைட் கொண்டு வர? ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர. மைனஸ் ஒய், இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது, மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. புரியுதா இப்போ எப்படின்னு? ஓகேவா? ரைட், ஒய் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு, அப்போதான் இந்த ஃபார்முக்கு வரும், ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி. இப்போ ஃபார்முலா என்ன? ஸ்லோப் கண்டுபிடிக்கிற m equal to minus coefficient of x divided by coefficient of என்னது? y. ரைட்டுமா? அப்ப m is equal to minus of what is coefficient of x? x ஓட நம்பர் என்ன பாருங்க, 0.7 divided by coefficient of y, நம்பரே இல்லைன்னு நினைச்சுக்க போறீங்க, மைனஸ்னா -1 இருக்கிறதா இருப்பாங்க. ரைட், ஓகேவா? அப்போ -1 மைனஸ் டிவைடட் பை மைனஸ் இஸ் பிளஸ், சைன் போயிட்டு. அப்போ 0.7 divided by 1, answer is equal to 0.7. அப்போ slope, what is the slope here? m is equal to 0. என்னது? ரைட், ஓகேவா? ரைட், அப்போ இதனுடைய ஸ்லோப், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் என்ன கண்டுபிடிச்சோம்? 0.7. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் 0, அதனுடைய parallel லைன் மேல போயிடுச்சுன்னா இப்போ இது AB, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் AB ன்னு அஸ்யூம் பண்ணீங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் CD ன்னு அஸ்யூம் பண்ணீங்க. வாட் இஸ் த line, what is the slope of the straight line CD which is parallel to AB? அப்படின்னா இங்க என்ன ஸ்லோப் வருதோ the same slope will come. புரியுதா? கிளியரா? இதுல ஏன்னா parallel straight lineனால கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும், x and y வேரியபிள் மாறாது. இதே ஈக்குவேஷன் தான் இங்க வரும், y equal to 0.7x தான் வரும். இந்த -11க்கு பதில் வேற எதனா நம்பர் வரலாம். ஏன்னா இப்போ நீங்க கோஎஃபிஷியன்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்க இது ரெண்டு மட்டும் தானே தேவை, கான்ஸ்டன்ட் தேவை இல்ல. ரைட், புரியுதா? கிளியரா? அதனால தான் அதே ஸ்லோப் திரும்ப வருது உங்களுக்கு. புரியுதா? இதே ஸ்ட்ரெயிட் லைன் தான் மேல இருக்கும், அந்த 11க்கு பதில் ஏதோ ஒரு நம்பர் வரும். புரியுதா? ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுல இங்க என்ன ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்களோ அதே ஸ்லோப் தான் மேல இருக்கும் whenever two straight lines are என்னது? parallel. அப்ப ஆன்சர் என்னது? the equation of the straight line parallel to, இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்களா, the slope of the straight line, என்ன straight line? y is equal to 0.7x minus 11 parallel to, right, okay? Find the slope of the straight line which is parallel to another line is, right? Answer is napa, m is equal to again என்ன வருது? 0.7. புரியுதா? கிளியரா? இங்க என்ன ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ இங்க என்ன ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்களோ அதே ஸ்லோப் தான் மேல இருக்கும் whenever two lines are parallel. ரீசன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா x and y வேரியபிள், நான் அன்னைக்கு சொன்னேன், parallel இருந்தா ax plus by plus c, அதனுடைய parallel ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும், ax plus by தான், இந்த c க்கு பதில் k வரும்னு. அப்ப இது ரெண்டும் மாறலனாலே இங்க என்ன ஸ்லோப்போ அதே தான் வரும். புரியுதா? கிளியரா? இதுல இதுதான் டிவிஷன் நம்பர் என்னப்பா உங்களுக்கு? செகண்ட் டிவிஷன். அப்ப கிளியரா தெரிஞ்சீங்க, இதனுடைய ஸ்லோப் என்ன வருதோ அதே ஸ்லோப் தான் மேல இருக்கும். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் parallel to
y equal to 0.7x minus 11 is answer is 0.7. சில பேர் இதே சம இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களா, இது ஆக்சுவலா மாடல் அப்படியே தானே இருக்குது பாருங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம் போன எக்ஸசைஸ்ல படிச்சோம்ல, mx plus c ன்னு ஒன்னு படிச்சோம், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இது அழகா அதே ஃபார்மட்ல இருக்குதா? அப்ப m இருக்கிற இடத்துல என்ன வருது? 0.7. அப்படியே கூட எழுதிடலாம், m equal to 0.7. இதெல்லாம் இல்லாம கூட இந்த சம் இந்த ஃபார்முலால கூட எழுதிருக்கலாம். புரியுதா? கிளியரா? ரைட். இந்த எக்ஸசைஸ்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன், நான் அதே டெக்னிக்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். அப்ப ஆன்சர் for this division is 0.7. okay, right. இப்போ next sum பாருங்க, perpendicular னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. find the slope of the straight line perpendicular to. find the slope of the straight line, right. what is slope of the straight line? find the slope of the straight line. what is the straight line பாருங்க, x is equal to minus 11 perpendicular to. ஓகேவா? இப்ப ரப் பண்ணுவா. இப்ப நான் இது டயக்ராம் மாதிரி வரைஞ்சு காமிக்கிறேன், கவனிங்க. ரைட். ஓகே. இப்ப என்ன செய்ய சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் x is equal to minus 11. முதல்ல parallel இருந்து இப்ப பர்பெண்டிகுலரா இருக்குது. இப்ப AB, இது ரஃப் தான், AB இது CD ன்னு அசீம் பண்ணீங்களா? இப்ப இந்த CD is perpendicular to AB. இப்ப AB ஸ்ட்ரெயிட் லைன் ஆன்சர் தெரியும்ல எனக்கு. இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்ச மாதிரி. எப்படின்னா, இதனுடைய ஸ்லோப் m னா பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப் -1/m. கிளியரா புரியுதா? ரைட். அதே parallelல பாத்தீங்கன்னா, ரைட், இப்ப x is equal to ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ரைட். ஓகேவா? இப்போ இது AB, இது CD னா இதனோட அது இம்பார்ட்டன்ட். ஸ்லோப் இன்டர்செப்ட். இப்ப ஸ்லோப் இன்டர்செப்ட்ல போடலாமான்னு கேக்குறீங்க, அதுதான் இங்க போட்டு காமிச்சேன். ஸ்லோப் இன்டர்செப்ட்லயே செய்யலாம். y equal to mx plus c. இந்த சம்மைஸ் திரும்ப எழுதி காமிச்சேன். y equal to mx plus c ல செய்யலாம்னு சொன்னேன். ரைட். ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் கவனிங்க. இப்போ AB யோட ஸ்லோப் m னா CD யோட ஸ்லோப் m தான் when it is parallel. புரியுதா? கிளியரா? இதே பெர்பெண்டிகுலரா இருந்தா AB யோட ஃபார்முலா, AB யோட ஸ்லோப் m ஆ இருந்தா பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப் என்ன வரும்? -1/m. புரியுதா? கிளியரா இதுல? ஓகே. ரைட். நிறைய பேர் இந்த டவுட் கேக்குறீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கேன் பி டன் கோஎஃபிஷியன்ட். இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்களா, ax plus by plus c. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் ரெண்டு வகையா கண்டுபிடிக்கலாம். one is m is equal to minus coefficient of x divided by coefficient of y. இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்றோம். ரைட்டா? இன்னொன்னு போன எக்ஸசைஸ்ல we can use slope intercept form. ரைட். ஓகேவா? slope intercept form. what is slope intercept form னா y equal to mx plus c. இந்த மெத்தடுக்கு நீங்க கொண்டு வரணும். இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா, இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்றதா இருந்தா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே தான் இருக்கும். ax plus by plus c மாடல்ல தான் இருக்கும். புரியுதா? இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா y லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், x அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். புரியுதா? கிளியரா? இதுல இது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா y into c கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா இது கொண்டு வரலாம். இப்ப நான் தான் c எல்லாம் கண்டுபிடிக்க போறல, y இன்டர்செப்ட் எல்லாம் கண்டுபிடிக்க போறது இல்ல, வெறும் ஸ்லோப் தானே. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிக்கிறதா தான் this is the best form. புரியுதா? கிளியரா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும், y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும், இதான் ஒரே ஃபார்முலா. புரியுதா? கிளியரா? இதுல ஓகே, இதான் யூஸ் பண்ணணும். அதனால ஒன்லி ஸ்லோப்னா you can use this formula. ரைட். ஓகே. ஏதோ ஸ்டூடண்ட் டவுட் கேட்டிருந்தீங்க, you can use both the formulas. ரைட். ஓகே. இப்போ கவனிங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் what will be the answer? ஓகே. ரைட். இப்போ கவனிங்க, x is equal to minus. இப்போ இது எந்த ஃபார்முக்கு நான் கொண்டு வர போறேன்னா ax plus by plus c ல கொண்டு வரலாமா? ரைட். ax plus by plus c. இத இப்படி எழுதி இருக்கலாமா? x minus 11 இந்த சைடு வந்திருந்தா plus 11. கரெக்ட்டா? ரைட். அப்ப x அப்படி y equal to 0. இப்ப கொடுத்த சம்ம இப்படி இருக்கலாம். புரியுதா? கிளியரா? -11 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருது, x plus 11 equal to 0, x plus 11 0. ஃபார்முலா எழுதுறேன், x minus x divided by coefficient. Right. m is equal to minus coefficient of x, there is 1x nartham, divided by y, there is no y. So any number divided by 0 is undefined, infinity. புரியுதா? கிளியரா? undefined, infinity. Right. Okay. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, the slope of the straight line perpendicular to, parallel கேக்கல, the slope of the straight line perpendicular symbol perpendicular to x equal to minus 11 is
என்னன்னா ஃபார்முலா இஸ் -1/m. புரியுதா கிளியரா? பெர்பெண்டிகுலர்னா -1/m. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ இது y இது x தானேப்பா, -11 இந்த பக்கம் வரும். x ஈக்குவல் டு -11 இந்த லைன் தான். புரியுதா? இதுதான் x ஈக்குவல் டு -11 லைன். நல்லா பாருங்க, இந்த லைனா தான் x ஈக்குவல் டு -11 இருக்கும். இதனுடைய ஸ்லோப் தான் இப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க, இன்ஃபினிட்டி. அவங்க கேட்கறது x ஈக்குவல் டு -11க்கு ஒரு லைன் பர்பெண்டிகுலரா இருக்குது, ஒரு லைன் பர்பெண்டிகுலரா போகுது. இந்த பர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா கிளியரா? அதுல ஓகே ரைட். இப்போ பர்பெண்டிகுலரா வரணும்னா ஃபார்முலா இஸ் -1 என்னது m சொன்னேன், -1 என்னது இன்ஃபினிட்டி. ரைட் ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுங்க, எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஆன்சர் இஸ் 0. ரைட் ஓகே, எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஆன்சர் இஸ் 0. அப்போ சில கான்செப்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனி நம்பர் 7 டிவைடட் பை 0 டிவைடட் பை எனி நம்பர் ஆன்சர் இஸ் 0. அதே 7 டிவைடட் பை 0 ஆன்சர் இஸ் என்னது இன்ஃபினிட்டி. ரைட் ஓகேவா? 7 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஆன்சர் இஸ் என்னது 0. இது மூணுமே கிளியரா புரியுதா? நான் 7 ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதிக்கிறேன், எந்த நம்பர் வந்தாலும் சரி வித் எந்த சைனா இருந்தாலும் ஓகே. 0 டிவைடட் பை எனி நம்பர் இஸ் 0, 7 divided by 0 is infinity, any number divided by infinity is not 0. ஏன் தெரியுமா இது 0 வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவனிங்களா, 7 divided by infinity அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம் உங்களுக்கு? எப்போதுமே எனி நம்பர் டிவைடட் பை 0 தானே, 1/0 அசியூம் பண்ணுங்க. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா மேல 0 ஆயிடும். 7 into 0/1 ஈக்குவல் டு ஆன்சர் இது 0. அதனால நல்லா கிளியரா இது ஃபார்முலா மாதிரி வச்சுங்க, 0 divided by any number is 0, any number divided by 0 is infinity, any number divided by infinity is answer is not 0. கிளியரா புரியுதா? அந்த any number தான் 1 இதுல -1 divided by infinity answer is now 0. அப்போ the slope of the straight line perpendicular to x equal to -11 answer is now உங்களுக்கு 0 for second division of exercise number என்னப்பா 5.4. okay, exercise number 5.4. okay, 0 கொடுத்துருக்கு ஆன்சர். லாஸ்ட் இயர் புக்ல இது பிரிண்டிங் தப்பா இருந்தது, இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க, இப்ப கரெக்டா கொடுத்தது 0ன்னு கொடுத்துருது. ரைட் ஓகே. அப்ப parallel perpendicular புரியுதா? ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் parallel இருந்தா ரெண்டுத்தோட ஸ்லோப் ஒண்ணா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு perpendicular to இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் m, அதனுடைய perpendicular ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் -1/m. ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ரைட். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் செகண்ட் சம். ரெண்டு டிவிஷன் சேர்த்து. ஓகே, parallel perpendicular பார்த்துட்டோம். ஏற்கனவே நல்ல கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா பெஸ்ட் இஸ் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y தான், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே ரைட். சம் நம்பர் 3 என்ன கொடுத்து இது பாருங்க, இதுல சம் நம்பர் 3ல செக் வெதர் தி गिवन லைன்ஸ் ஆர் parallel ஆர் perpendicular. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் parallel-ஆ இருக்குதா perpendicular-ஆ இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, வெதர் it is parallel or perpendicular செக் பண்ண சொல்றாங்க. கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? parallel-ஆ இருந்தா ரெண்டு ஸ்லோப் சேமா இருக்கும். ரைட் ஓகேவா? ரைட். perpendicular-னா லாஸ்ட் எக்ஸர்சைஸ் கான்செப்ட் ஞாபகம் இருக்கும், product of the slope is equal to -1 whenever two straight lines are parallel, m1 equal to m2. perpendicular means product of the slope must be equal to -1. ஓகே கிளியரா? அது ரைட். அவங்க ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஸ்லோப். What are the first division 1 பாருங்க. இப்போ division 1க்கு what are the two straight lines are given அப்போ first division பாருங்க, fraction பார்த்து பயப்பட தேவையில்லை, கவனிங்க. x/3 plus y/4 plus 1/7 is equal to 0. next பாருங்க 2x/3 plus y/2 plus 1/10 is equal to என்னப்பா 0. okay, x/3 plus y/4 plus 1/7 equal to 0, 2x/3 plus y/2 plus 1/2 plus 1/10 equal to 0. okay, இப்போ இது parallel-ஆ perpendicular-ஆ கண்டுபிடிக்க சொல்றாங்க. டிவிஷன் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதுறோம். ரைட் ஓகேவா? இதனுடைய x கோஎஃபிஷியன்ட் என்னது நல்லா கிளியரா பாருங்க. வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x னா 3 னு சொல்ல கூடாது, மேல 1 கீழ 3, 1/3. வாட் இஸ் y கோஎஃபிஷியன்ட் னா 1/4 னு சொல்லணும், வெறும் 4 னு சொல்ல கூடாது. கான்ஸ்டன்ட் 1/7, கான்ஸ்டன்ட் தேவையில்லை எனக்கு இதுல, புரியுதா கிளியரா? இதுல அப்ப கிளியரா பாருங்க, 1x/3 1y/4, no need to take LCM, nothing.
parallel perpendicular தான் செக் பண்ண போறோம். அப்ப m is equal to m1 வச்சுக்கோங்க straight line minus coefficient of x divided by coefficient of y. Okay, அப்போ m1 is equal to minus of coefficient of x வெறும் 3 ன்னு சொல்லக்கூடாது, வெறும் 1 ன்னு சொல்லக்கூடாது, 1/3 x கூட இருக்கிற அப்படியே என்ன நம்பர் அப்படியே சொல்லணும், 1/3 divided by coefficient of y பாருங்க 1/4. புரியுதா? இப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கலாமா? minus 1/3 into 4/1 cancel ஆயிட்டா? அப்போ m1 ஓட ஆன்சர் minus 4/3. this is the slope of the first straight line. clear புரியுதா? 1/3 reciprocal 4/1, 1 cancel ஆயிடுது, minus 4/3 is the slope of the first straight line. second பாருங்க, second straight line ஏதுறேன் நானு 2x/3 plus y/2 plus 1/10 is equal to என்னப்பா 0. இப்போ இதனுடைய x கோஎஃபிஷியன்ட் கேட்டா 2/3 ன்னு சொல்லணும், இதனுடைய y கோஎஃபிஷியன்ட் கேட்டா 1/2 ன்னு சொல்லணும், வெறும் 2 ன்னு சொல்லக்கூடாது, வெறும் 1 ன்னு சொல்லலாம், 1/2 கான்ஸ்டன்ட் 1/10. அப்ப m2 is equal to again minus coefficient of x divided by coefficient of another y. okay, right. இப்ப பாருங்க m2 is equal to minus what is coefficient of x 2/3 divided by y பாருங்க 1/2, 1/2. right, okay வா? right, reciprocal எடுக்கலாமா? m2 is equal to minus 2/3 into 2/1 எதுவும் cancel ஆகாது. m2 is equal to 2 2s are 4, minus is there, minus 3 1s are 3, minus 4/3. பாருங்க ரெண்டு ஸ்லோப் சேமா வருதா? இந்த சம்ல சேமா இருக்கு, m1 m2 சேமா வந்துருது. ஓகே, அப்போ m1 m2 சேமா இருக்கிறதுனால m1 is equal to நான் எழுதுறேன் m2. அப்ப ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் ஓட ஸ்லோப்பும் சேமா வருது இந்த சம்ல. புரியுதா? கிளியரா இதுல? ஓகே, அப்போ therefore the given straight lines are parallel. the given straight lines are parallel. okay, right, once again கவனிங்க. இப்போ third sum division number 1, check whether the given straight lines are parallel or perpendicular ஆன்னு கேக்குறாங்க. straight line இந்த ரெண்டு straight line கொடுத்திருக்காங்க. first straight line எழுதிட்டேன், இங்க 1 இருக்குது, அதான் 1 எழுதி காமிச்சிருக்கேன், 1/3, 1/4, 1/7. formula to find the slope of a straight line is minus coefficient of x divided by coefficient of m1 எழுதிருக்கேன்னா first coefficient of x என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3, வெறும் 1 ன்னு சொல்லக்கூடாது, வெறும் 3 ன்னு சொல்லக்கூடாது, சேர்த்துதான் அதனுடைய full number fraction இருந்தாலும் ஃபுல்லா சொல்லணும், 1/3. x அப்படியே ரெப்ரசன்ட் அப்படியே 1. coefficient of y நான் பாருங்க 1/4. சப்போஸ் சில பேர் இங்க மைனஸ் இது என்ன minus 1/4, இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால வெறும் 1/4 அப்படின்னு சொல்லிட்டோம். ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், minus 1/3 into தலைகீழ மாறும் 4/1, 1 கேன்சல் ஆயிடுச்சு, minus 4/3 slope of the first straight line. புரியுதா? clear ஆகுதுல? going back to the second equation பாருங்க, 2x/3 plus 1y/2 plus 1/10 equal to 0. slope formula ஆயிட்டுமா? x ஓட coefficient பாருங்க 2/3, 2/3, y is 1/2, 1 நம்ம தான் எழுதிக்கிறோம், plus 1/2. அப்ப 2/3 எழுதிட்டேன் divided by 1/2, 1/2 ஏற்கனவே coefficient of x is 2/3, coefficient of y is 1/2. reciprocal எடுக்கிறோமா? 2/3 into reciprocal 2/1 cancel ஆகல, 2 2s are 4 எழுதிட்டோம், 3 1s are 3. அப்ப 4 minus 4/3 is the slope of the second straight line. அப்ப first slope second slope both are same. அப்ப ரெண்டுமே சேமா இருந்தா கண்டிப்பா ரெண்டு லைன் parallel இருக்கும். அப்ப the given straight lines are என்னது? parallel. this is division number என்னது? 1. LCM எல்லாம் எதையும் எடுக்க தேவையில்ல, அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். இதே ஸ்லோப் இன்டர்செப்ட் எல்லாம் போனீங்கன்னா LCM எடுத்துலாம் செய்யணும். இது கிளியரா? அதான் டிராபேக் அந்த ஃபார்முலால. இது வெறும் ஸ்லோப், we can use this formula, minus coefficient of x divided by coefficient of என்னது? y. okay, right, இதே இதுங்க we can go back to second division. Okay, find the slope of the straight lines.
find the check whether the given straight lines are parallel or perpendicular and check பண்ணோம். This is second division. புரியுதா clear ஆகுதுல? okay right அழுத்தலாமா இதுல பாருங்க first straight line எடுத்து எழுதிக்காம 5x plus 23y plus 14 equal to என்னப்பா 0 கரெக்டா இருக்குதா? x இருக்குது y இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது equal to 0 okay right formula பாருங்க m1 is equal to minus coefficient of x divided by coefficient of என்னது y okay right அப்ப m1 is equal to minus coefficient of x க்கு என்ன நம்பர் 5 divided by y க்கு என்னது 23 cancel ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே தான் விட்டுறணும். அப்ப m1 is equal to minus 5 by 23 is the slope of the first straight line. இதுக்கு அடுத்த straight line எழுதலாமா? right okay இப்ப பாருங்க second straight line 23x minus 5y plus 9 equal to 0. அப்ப m2 is equal to minus coefficient of x divided by coefficient of another y okay அப்ப m2 is equal to minus coefficient of x பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்குது 23 செகண்ட் சைடுல x ஓட coefficient y ஓட coefficient அது minus with the sign 5 இந்த minus ஃபார்முலால இருக்கு minus by minus into minus is plus அதே தான் டிவிஷன் ஓட ரூலும் minus by minus is plus both the minus will cancel answer is 23 by என்னது 5 சரி ரெண்டு ஸ்லோப்பும் சேமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது ரைட் ஓகேவா அப்ப parallel இல்ல கண்டிப்பா parallel கிடையாது சரி perpendicular ஆ செக் பண்றதுக்கு what is the rule ரெண்டு ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ரைட்டா மல்டிப்ளை பண்ணலாமா parallel கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு ஃபார்மே ஸ்லோப்பே டிஃபரெண்ட் ஆகுது ரைட் அப்ப minus 5 by 23 is m1 into m2 is minus 5 by 23 m1 m2 என்னது 23 by 5 இப்போ 5 5 one time cancel ஆயிடுச்சு 23 one time cancel ஆயிடுச்சு எல்லாமே 1 ல இருக்குது இங்க என்ன சைன் மைனஸ் அப்ப m1 into m2 ஓட ஆன்சர் என்ன வருது -1 ஓகே ரைட் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் m1 into m2 மல்டிப்ளை பண்ணா ஸ்லோப் ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வருது -1 அப்போ product of the slope is -1 னாலே the given straight lines are perpendicular புரியுதா கிளியரா parallel கண்டிப்பா கிடையாது ரெண்டு ஸ்லோப்பும் வேற perpendicular ஆ செக் பண்றோம் -1 ஆன்சர் வந்துருது அப்ப கண்டிப்பா நம்ம என்ன எழுதலாம் the given straight lines are perpendicular ஆன்சர் எடுத்துக்குள்ள the given straight lines are என்ன இதெல்லாம் perpendicular okay that's all புரியுதா கிளியரா அது டிவிஷன் நம்பர் 2 இது தேர்ட் சம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணுமே பாத்தீங்கன்னா 2 மார்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்க செகண்ட் சம்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு parallel ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா அதனுடைய ஸ்லோப் என்னன்னு கேக்குறாங்க பெர்பெண்டிகுலரா இருந்தா -1/m ஃபார்முலா யூஸ் பண்ணனும் தேர்ட் சம்ல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க parallel பெர்பெண்டிகுலர்னு செக் பண்ண சொல்றாங்க மூணு டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சம் 2 மார்க் புரியுதா கிளியரா அதெல்லாம் மூணு சம்லமே டிவிஷன் 1 and 2 கொடுத்துருக்கு 2 மார்க்ல வர சம் எல்லாமே 3 சம்ஸுமே இப்போ நான் நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் தான் சம் நம்பர் 4 பார்ப்போம் எப்படின்னு எல்லாமே ரிவிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் தான் இருக்கும் ஃபார்முலா எல்லாமே இதுல இருந்து எந்த புதுசா எதுவும் ஃபார்முலா படிக்கல ரைட் ஓகே கவனிங்க சம் நம்பர் 4 if the straight lines are perpendicular then find p ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் perpendicular ஆக இருந்தால் find the unknown constant perpendicular ஆக இருந்தால்னா இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் m1 m2 = -1 means what is the value of p right ஓகேவா இதான் sum number 4 okay what are the two straight lines are given first straight line பாருங்க 12y ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் 12y minus p plus 3x இது first straight line plus 12 ஓகேவா ரைட் இது முதல் straight line அடுத்த straight line பாத்தீங்கன்னா 12x minus 7y இது எழுதலாமா ரைட் ஓகே செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க எப்படி கொடுத்துருக்கு 12x minus 7y equal to 16 ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க பெர்பெண்டிகுலர் இஃப் ரைட்டா ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் சொல்றாங்க find p இதான் சம் if the given straight lines are perpendicular find p ரைட் ஓகே கவனிங்க
ஸ்ட்ரெயிட் லைன் வருது 12y equal to minus of ரைட். அப்ப சம்ம சொல்லக்குள்ளாரே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். எல்சிஎம் எடுக்க தேவையில்ல. நீ ஏன் எல்சிஎம் எடுக்க தேவையில்லன்னா we are taking only coefficient of x and y. நீ எப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதான் எடுக்கணும் எல்சிஎம். அது ஏன் டிடிஎஸ் மெத்தட் உங்களுக்கு இந்த சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனே நான். சொல்ல எல்சிஎம் எடுக்க தேவையில்ல வேற ஸ்ட்ரெஸ் பண்ணாதுல. பாருங்க இதுல எல்சிஎம்லாம் எடுக்கவே தேவையில்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தானே எடுக்கிறீங்க. 1/3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 1/4. புரியுதா கிளியரா? அதுல இதே நீ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இதை யூஸ் பண்ணிட்டீங்க கண்டிப்பா எல்சிஎம் எடுத்து தான் செய்யணும். புரியுதா கிளியரா? இதுல ஓகே. இத டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்னா y ஒரு சைடு x ஒரு சைடு இருக்கும். you have to take என்னது எல்சிஎம் எடுத்து இல்ல அப்படியே கூட y/4 காம்ப்ளிகேட்டடா இருக்கும் கொஞ்சம். புரியுதா கிளியரா? இதுல ஓகே. whenever you are using slope intercept you can take LCM. தேவையில்ல ரைட்டா? நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா you can directly take coefficient of x and y. ரைட்? ரைட் ஓகே. இதுல பாருங்கடா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஃபைண்ட் தி அன்னோன் கான்ஸ்டன்ட் p. ரைட். செய்யலாமா? இதுல ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா இல்ல ax plus b இத பாருங்க இப்படி வரணும். ax plus by plus c ல இருக்கணும். ஓகே. அப்ப x நான் என்ன செய்றேன் இந்த ரெண்டு டேர்ம் லெஃப்ட் கொண்டு வந்துறேன். ஏன்னா மைனஸ்ல இருக்கு. இது லெஃப்ட்க்கு வந்தா வெறும் p plus 3 னது x. y அப்படியே எழுதிட்டேன். கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வந்தா -12. அப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா ரெண்டு இல்ல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேர்ம் லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன். அப்பதான் இது எந்த ஃபார்ம்ல இருக்குது? ax plus by plus c equal to 0. கரெக்ட்டா? ஓகேவா? இப்போ ஃபார்முலா என்னது? m is equal to m1 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிப்போம் minus coefficient of x divided by coefficient of y. ஓகே. m1 is equal to minus coefficient of x என்னது? p plus 3. நல்லா பாத்துங்க p plus 3 minus ஃபார்முலால வந்து bracket அவசியமா ஏன்னா minus is there outside. coefficient of y பாருங்க 12 இருக்கு. 12 நீங்க மட்டும் 3 12 எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. புரியுதா? அடிஷன் இருக்குது. just mark the first slope. இதுதான் first slope. straight line ஓட first slope. அடுத்த straight line பாருங்க. இதுதான். இது கரெக்ட் ஆர்டர்ல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா +16 இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு. அப்பதான் இதுவும் ax plus எப்படி இருக்கும்? by plus c மெத்தட்ல இருக்கும். m2 is equal to we can write minus coefficient of x divided by coefficient of y. Right, okay va? Right? அப்ப m2 is equal to right, okay va? Minus coefficient of x. What is coefficient of x? 12 divided by coefficient of y -7. புரியுதா? -7. Minus divided by minus. Minus into minus மாதிரி. Answer is plus. Value is 12/7. ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுமே பெர்பெண்டிகுலர்னு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம செக் பண்ண தேவையில்ல. அவங்களே 12 பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் p தான் கேக்குறாங்க. சரி, அதுக்கு என்ன சென்டென்ஸ் எழுதுறது? Since the given right, okay, straight lines are perpendicular சொன்னதுனால ஃபார்முலா நான் அப்படியே எழுதிக்கணும். m1 into m2 is equal to -1. திரும்ப சொல்றேன் கவனிங்க பா. இதுல சார் சரி ஏதோ வந்துக்கிறேன். ரைட், திரும்ப கவனிங்க பா. இதுல since the given straight lines are என்னது? perpendicular என்னது? product of the slope is equal to -1. கிளியரா புரியுதா? இதுல பெர்பெண்டிகுலரான்னு செக் பண்ணல. பெர்பெண்டிகுலர் ஆக இருந்தால் ஃபைண்ட் இதான் கேக்குறாங்க. அப்போ since the given straight lines are perpendicular, it is given m1 into m2 is equal to -1. What is m1? பாத்தீங்கன்னா minus of p plus 3 divided by 12 into what is m2 பாருங்க 12/7 equal to -1. கிளியரா புரியுதா? m1 எழுதிட்டேன், m2 எழுதிட்டேன். ரெண்டு 12 கேன்சல் ஆயிடும். இன்டூல தானே. minus of p plus 3 divided by பண்ணாரு இது 7 equal to என்னப்பா -1. நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டு மைனஸ் இப்படியே அடிச்சிடலாம். அதுவும் மைனஸ் வெளியில இருக்கு, இதுல மைனஸ் இருக்கு. அப்ப p plus 3 divided by 7 is equal to 1 மட்டும் தானே இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை 1 7s are 7 plus 3 அந்த பக்கம் போதா 7 minus 3. அப்ப p value is equal to என்னது? 4. கிளியரா புரியுதா? the value of p is 4.
அப்ப கிளியரா பாத்துங்க ஸ்லோப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சோம் ax plus by plus c ஃபார்ம்ல கொண்டு வந்துறோம் ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் அதே ஃபார்ம்ல கொண்டு வந்து இது ஈஸியா இருக்கும் minus 12 divided by minus 7 minus by minus is plus 12 by 7 நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் பர்பெண்டிகுலரா செக் பண்ணல perpendicular is given there அப்போ m1 m2 equal to minus 1 நம்ம ஏதிடணும் m1 substitute பண்ணிடணும் m1 m2 ஏதிடணும் into இருக்கிறதுனால 12 and 12 is cancelled minus of p plus 3 bracket விட்டுறாதீங்க bracket விட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் minus தெரியும் minus is common for both p plus 3 divided by 7 equal to minus 1 both the left hand side minus and right hand side minus is cancelled p plus 3 by 7 equal to 1 இது 1 7s are 7 okay va 7 plus 3 goes to right hand side minus 3 அப்போ p is equal to 7 minus 3 answer is 4 அப்போ the value of p when the given two straight lines are perpendicular means the p is equal to 4 is the answer of this sum number 4 இது once again இப்படி பாத்துங்க plus time இது right okay once again அந்த ஸ்டூடண்ட் ஒரு டவுட் கேட்டாங்க சம் நம்பர் 3 ல ஃபிராக்ஷன் இருக்கிற சம்முக்கு ஏன் சார் எல்சிஎம் எடுக்கிற திரும்ப சொல்றேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா no need to take any LCM to find coefficient of x and y புரியுதா கிளியரா இதுல நீங்க யாராவது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா y equal to mx plus c மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா LCM எடுத்து செய்யுங்க புரியுதா அதனால தான் நான் அதுல அந்த ஃபார்முலா நான் சூஸ் பண்ணல வெறும் ஸ்லோப் எடுக்க LCM எடுக்கிறதுல tedious process ஓகே அதனால ரைட்டா ஸ்லோப் இன்டர்செப்ட் யூஸ் பண்ணிட்டாலே நம்ம LCM எடுக்கணும் அந்த சம் எது சம் நம்பர் 3 ல டிவிஷன் 1 no need to take LCM for that sum நீங்க ஸ்லோப் ஆஃப் a straight line மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை எப்போதுமே யூஸ் பண்ணுவீங்க அதுல இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட்னு பர்టిక్యులரா எதனா கேட்டாதான் you have to use y equal to mx plus okay remaining sum we will see after the break thank you